ஜிஎஸ்டி 2.0, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த இந்த ரிஃபார்மை பற்றி ஒரு ஆழமான டீடைல்டான வீடியோவை நேற்று நாங்கள் வெளிவிட்டிருந்தோம். இதில் ஒரு சில நபர்களுக்கு விஷயங்கள் சரியாக போய் சேரவில்லை. மேபி நான் விளக்கிய விதம் தவறாக இருந்திருக்கலாம், அல்ல நான் கொடுத்த அந்த விளக்கங்கள் தவறாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதற்கான ஒரு தொடக்க வீடியோவை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது எந்தெந்த இடங்களை நாங்கள் நேற்று விட்டோமோ அந்த அனைத்து இடங்களையுமே விளக்கும்படி, டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்படி இந்த வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஏராளமான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அல்ல எக்கனாமிஸ்ட்கள் அனைவருமே எங்களுக்கு உதவும்படி ஒரு சின்ன வேண்டுகோள். காரணம், அரசாங்கத்தை எப்பவுமே குற்றம் சாட்டக்கூடாது. ஒரு அரசாங்கம் ஒரு பாலிசி கொண்டு வரும்போது அதில் ஏராளமான பிரச்சனைகள் வரும். பத்திரிகையாளர்கள் எங்களுடைய வேலை என்ன? நாங்க பர்மனன்ட் ஆப்போசிஷன் ஃபார் த ரூலிங் கவர்மெண்ட். ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு எதிரி, ஒரு ஆப்போசிஷன் பத்திரிகையாளர்கள் தான். பத்திரிகையாளர்கள் எப்பவுமே புகழ்ந்து பாராட்டி மட்டுமே பேசக்கூடாது. நாங்க எடுத்து வைக்கக்கூடிய கிரிட்டிசிசம் இதை வெல்கம் செய்ய வேண்டும். காரணம், நாங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் அது வேலிட் கிரிட்டிசிசமாக இருக்கும்போது அதற்கான டிபேட் நடக்கணும். அந்த டிபேட் வழியாக அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் போய் சேரணும். இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபார்ம் சரியாக பார்த்தீர்கள்னா மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சலுகைகள் அது சரியாக போய் சேரும். மக்களுக்கு மட்டுமல்ல, இதே பிசினஸ் ஃப்ரெட்டர்னிட்டி யார் இதை உற்பத்தி செய்கிறார்களோ, ஃபார்மிங் ஃப்ரெட்டர்னிட்டி யாருக்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டியால் லாபம் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த முயற்சி தான் நான் நேற்று எடுத்தேன். இன்னைக்கும் அதற்கான தொடக்கம் தான். ஆனால் இதற்கு முன்பு நேற்று போட்ட வீடியோ தலைப்பு நிர்மலா மாமி எக்ஸ்போஸ்ட். மாமி என்கிற வார்த்தையை வைத்து ஒரு நபர் கேவலமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் கீழே கமெண்டில். சாதாரணமாக நாங்கள் கமெண்ட் எல்லாம் படிப்பதல்ல, ஆனால் என்னை பொறுத்தவரையில் மாமி என்கிறது ஒரு நல்ல மரியாதையுள்ள வார்த்தை. மாமி என்னுடைய அப்பாவுடைய சகோதரி, அப்படித்தானே? ரெண்டாவது, ஒரு பெண்ணை ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவதற்கு மாமி என்று நாம் அழைப்பது வழக்கம். அந்த நபர் மாமி என்று அந்த தலைப்பில் எழுதிய அந்த காரணத்தை வைத்து உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தே என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி பேசினால் பொறுத்துக் கொள்வையா என்று. அப்போ மாமி என்கிற அந்த வார்த்தை, தே என்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஒன்றுதானா என்று எனக்கு புரிய வையுங்கள். என்னுடைய தமிழ் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தமிழ்ல, அதனாலதான். சரியா? உங்களுக்கு புரிஞ்சால் கீழே எழுதிருங்க. மாமி என்கிற அர்த்தத்திற்கும் தே என்கிற அர்த்தத்திற்கும் அந்த ஈக்குவேஷன் சரியாக இருக்கிறதா இல்லையா? எனிவேஸ், ஃபார் மீ மாமி இஸ் a very very respectful word. வட இந்தியாவில் நிர்மலா தாய் என்று அழைக்கிறார்கள், அதாவது பெரியம்மா. அங்கேயும் ஒரு சரியான வார்த்தை தான். மாமி என்பது தவறில்லை, எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சால் நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நான் 2-3 எக்ஸாம்பிள்ஸ்களை எடுத்து வைத்தேன். ஒன்று சோப்பு, இன்னொன்று டிராக்டர், மூன்றாவது இன்சூரன்ஸ். இந்த புதிய 2.0 வழியாக ஏராளமான செக்டர்ஸ்களில் விலை கூட போவதாக கூறியிருந்தேன். அதற்கான விளக்கத்தை இன்னும் ஆழமாக புரிய வைப்பதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறேன். ஏன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறது. அதனால் நீங்க பொறுமையாக பார்க்க வேண்டும், அப்பதான் உங்களுக்கு புரியும். And as I earlier said, chartered accountant, people who understand economics, please leave your comments. Please help us to improve such content. Wherever I am wrong, I say I should improve my content. I should improve the quality of content to you so that it goes to a layman. Right? ஒரு சாதாரணமான நபருக்கு கூட அது புரியும்படி நான் எடுத்து வைக்க வேண்டும். சரி, ஜிஎஸ்டி 2.0 ஒரு புதிய ரிஃபார்ம் வழியாக செப்டம்பர் 3ஆம் தேதி 56 ஜிஎஸ்டி கவுன்சில் வழியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதற்கான ஒரு அறிகுறியை நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார். அதாவது தீபாவளிக்கு ஒரு பரிசை நாங்க கொண்டு வர இருக்கிறோம் என்று. இந்த பரிசுதானா அல்ல இதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஜிஎஸ்டி 2.0வில் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன? 0% மற்றும் 5% கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்கள்
ஒன்று அவர்களால் இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது. 5% ஸ்லாப்ல இருக்கக்கூடிய பொருட்களில் அந்த இன்புட் கிரெடிட் வாங்க முடிந்தால் கூட அதற்கான வரக்கூடிய அந்த டீலே ஒரு சின்ன சின்ன மேனுஃபேக்சரர், கார்ப்பரேட் அவர்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் செய்துவிடும். இதற்கான விளக்கம் ரூல் நம்பர் 17 மற்றும் ரூல் நம்பர் 89 இருக்கிறது. இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக படித்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். சோப்பை நேற்று நான் உதாரணமாக எடுத்து காட்டினேன். அதையே மீண்டும் ஒரு முறை பாருங்கள். சோப் 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. அப்போ சோப்பை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன? வெஜிடபிள் ஆயில் வேணும், சால்ட் வேணும், தண்ணீர் வேணும், ஹைட்ராக்சைடு வேணும், ஃப்ரேக்ரன்ஸ் வேணும். இது எல்லாமே சோப்பை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள். வெஜிடபிள் ஆயில் மீது 5% ஜிஎஸ்டி, ஹைட்ராக்சைடு மீது 18% ஜிஎஸ்டி, ஃப்ரேக்ரன்ஸ் மீது 18% ஜிஎஸ்டி, தண்ணீர் மற்றும் சால்ட் மீது 0% ஜிஎஸ்டி. ஒரு 100 ரூபாய் நீங்க செலவு செய்வதாக நீங்க நினைத்தீர்கள்னா ஒரு சோப்பை தயாரிப்பதற்காக 50 ரூபாய்க்கு நீங்க எண்ணெய் வாங்குறீர்கள். அதாவது 2 ரூபாய் 50 பைசா ஜிஎஸ்டியாக நீங்க பே செய்து விட்டீர்கள். ஹைட்ராக்சைடு, ஃப்ரேக்ரன்ஸ் இது போன்ற பொருட்களை ஒரு 30 ரூபாய்க்கு நீங்க சேர்க்கிறீங்க. அந்த 30 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி என்றால் 5 ரூபாய் 50 பைசா. தண்ணீர் 0%, சால்ட் 0%. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க 5% ஜிஎஸ்டின்னு போட்டீங்கன்னா 5 ரூபாய். ஆனால் நீங்க செய்த செலவு எவ்வளோ? 7 ரூபாய் 90 பைசா. அப்போ 2 ரூபாய் 90 பைசா ஒரு சோப்பை தயாரிக்கும் போது ஒரு மேனுஃபேக்சரர் அதிகமாக செலவு செய்திருக்கிறார். இது நஷ்டமா லாபமானு நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக நஷ்டம் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரருக்கு அந்த 2 ரூபாய் 90 பைசா ரூல் நம்பர் 89/5 படி அவருக்கு திரும்பி வந்துவிடும். இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள்னா the rule number 89(5) governs the refund of unutilized ITC arising from inward duty structures. It allows the manufacturer to claim refund on excess ITC calculated as turnover invert, tax invert into net ITC total turnout subject to conditions. இது ரூல்ல எழுதி இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். Again, as I told you, the chartered accountants and the people who understand economics can help me to understand this further. இந்த 2 ரூபாய் 90 பைசா நிச்சயமாக எனக்கு ரிஃபண்ட் வந்துவிடும். பட் அந்த ப்ராசஸ் தானே இங்க சிக்கல். 3 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது ஒரு குவார்டருக்கு ஒரு முறை தான் என்னால் அந்த ரிஃபண்ட் இனிஷியேட் செய்ய முடியும். இன்னைக்கு தேதியில் இருக்கக்கூடிய ப்ராசஸை நீங்க பார்த்தீர்கள்னா 3 மாதத்திலிருந்து 6 மாதங்கள் பிடிக்கிறது ஒரு ரிஃபண்ட் ப்ராசஸ் ஆகி என்னுடைய அக்கௌண்ட்டிற்கு வருவதற்காக. ஸோ என்ன நடக்கும்? ஒரு ஃபேக்டரி இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு சிறிய எம்எஸ்எம்இ அவர்கள் இந்த 2.9% எக்ஸ்ட்ராவாக செலுத்தக்கூடிய அந்த ஜிஎஸ்டி 9 மாதங்களுக்கு முடங்கிவிடும். 3 மாதம் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் பிளஸ் 6 months if it gets delayed. ஸோ 6 மாதத்திலிருந்து 9 மாதங்கள் வரை ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு எம்எஸ்எம்இ சார்ந்த நபர் தன்னுடைய பணத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து வைக்கிறார். அந்த பணத்தை அவர் எப்படி எடுத்துட்டு வந்தார்? லோன் வாங்கி இருப்பார், கவர்மெண்ட் இருந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இருப்பார், அதற்கு வட்டி கட்டணுமா இல்லையா? அப்ப அது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ல வந்து சேருதா இல்லையா? அப்போ அவர் அதுல இருந்து எஸ்கேப் ஆவதற்காக என்ன செய்வார்? இமீடியட்டா he will increase the base price of that soap. ஏன்னா அவருடைய பணம் அங்க முடங்கி இருக்கா இல்லையா? 6 மாதம் அவர் அந்த இன்புட் கிரெடிட் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அவரோட டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால அவர் சின்னமா ஒரு பேஸ் பிரைஸை ஏற்றி விட்டுருவார். So he will get the refund, but the refund will come after 6 to 9 months. That is point number 1. என்னுடைய இரண்டாவது பாயிண்ட் இன்சூரன்ஸ் செக்டரை வைத்து நான் எடுத்து காட்டியிருந்தேன். அதாவது இன்சூரன்ஸ் 18% இருந்து இப்போ 0% மாறிவிட்டது. இன்சூரன்ஸ் செக்டரிலும் விலைவாசி உயரும், அந்த பேஸ் பிரைஸை அவர்கள் உயர்த்துவார்கள். எதற்காக? ஒரு இன்சூரன்ஸை நடத்தும் போது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன? சாஃப்ட்வேர் வேணும், ஆப் வேணும், ஐடி சப்போர்ட் வேணும். அனைத்துமே 18% இருக்கு. இதை தாண்டி தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதுவும் ஒரு சர்வீஸ் செக்டர், அதற்கும் 18% தேவை. கால் சென்டர், பிபிஓ கிளைம் செட்டில் செய்வதற்காக நீங்க கால் செய்தீர்கள் இல்லையா, அதுக்கு ஒரு 18%. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கமிஷன் ஏஜென்ட்ஸ்
அதற்காக ஒரு 18%, ரீஷூரன்ஸ் சர்வீஸ்ங்கிற பேர்ல ஒரு 18%, ஆஃபீஸ் சப்ளைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குவதற்கு அது ஒரு 18%, அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அதற்கும் ஒரு 18%. இப்ப இது எல்லாமே 18% இருக்கும்போது 0% ஆக நீங்க கிளைம் செய்யும் போது அது உங்களுக்கு வருமா வராதா என்கிற இந்த கேள்வியை எடுத்து வைத்திருந்தேன். இது மிக தெளிவாக ஜிஎஸ்டி 2.0வில் செக்ஷன் 17(2வில் சிஜிஎஸ்டி ஆக்டுக்கு கீழே எழுதியிருக்கிறார்கள். என்ன? The GST exemption on individual life and health insurance premium reduced from 18% to 0% creates the situation worse than an inverted duty structure. The full ITC blockade under 17(2) of CGST Act. அதாவது சிஜிஎஸ்டி ஆக்டை இன்னும் ஆழமாக படிச்சு பாருங்கள். செக்ஷன் 17(2) ITC is not available for exempt supplies or insurer to absorb the full input GST as a cost. பிளாக் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த விதமான இன்புட் கிரெடிட்டையும் நீங்க வாங்க முடியாது. 0%ல இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கான இன்புட் கிரெடிட் உங்களால் வாங்கவே முடியாது. ஸோ ஒரு இன்சூரர் 18%, இதை இன்னொரு ஆங்கிள் நீங்க பார்க்கலாம். நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், என்னால் அந்த 18% கிளைமே பண்ண முடியாது. பிகாஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை கிளைம் பண்ண முடியாது. பட் it is an additional cost on the insurer because he's been spending money, and that 18% earlier it used to come as an input credit to him. இப்போ அந்த இன்புட் கிரெடிட் வராத போது அவருக்கு ஒரு அடிஷனல் காஸ்டாக ஏறும்போது அந்த இடத்தில் அந்த இன்சூரன்ஸ்க்கான பேஸ் பிரைஸை அவர்கள் கூட்டுவார்கள். இப்ப என்னென்ன செக்டர் இதுல பாதிக்கப்பட இருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது அத்தியாவசிய பொருட்கள், டெய்லி நீங்க யூஸ் செய்யக்கூடிய அந்த பொருட்களை நீங்க பார்த்தீர்கள்னா, சோப் மீது 2-3% ஐடிசி ரெஃபண்ட் டிலே ஆகக்கூடிய காரணத்தால் 2-3% விலை உயரும். டிராக்டர் போன்ற விஷயம், ஃபார்மிங்காக பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்ல 1-3% வரை விலை உயரும். ஹேண்ட் டூல், மம்மட்டி, அருவாள், கோடாரி இது போன்ற விஷயங்கள் அதுவும் 0%ல வந்துருச்சு. பட் அதை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் மெட்டல், இரும்பு வேணும், ஸ்டீல் வேணும், கட்டை வேணும், பிளாஸ்டிக் வேணும், ரப்பர் வேணும், பெயிண்ட் வேணும். இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா 5-18% ஸ்லாப்ல இருக்கு. பட் நீங்க 0% தான் அதுல கொண்டுட்டு வந்திருக்கீங்க. பட் ஸோ தே கேன் நாட் டேக் எனி இன்புட் கிரெடிட் ஆஸ் பர் ரூல் நம்பர் 17. அப்போ ஹேண்ட் டூல்ஸ் மீது 5-10% வரை அந்த விலை உயரும். பைக்ஸ் 350cc and above, ராயல் என்ஃபீல்ட், புல்லட், ஜாவா இதுலெல்லாம் எந்த இம்பாக்டும் வராது. ஹிமாலயன் போன்ற பைக் இல்லை 400cc ட்ரையம்ப் எல்லாம் இப்போ வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பைக்குக்கு 40% is what the GST. That means around 10-15% அது விலை உயரும். That is a not a common man usable thing. அதை நம்ம விட்டுறலாம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ல 5-10% நான் இப்போ உங்களுக்கு விளக்கியபடி 5-10% அதுல விலை உயரும். ஹோட்டல் 5-15% வரை அதுல விலை உயர வாய்ப்புகள் இருக்கு. ஜிம் போன்ற இடங்கள் 10-15%. டெய்லி பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வந்து விடலாம். டூத்பேஸ்ட்ல 2-3% வரை விலை உயரும். ஷாம்பூ பாட்டில், ஷாம்பூ 2-3% பிரைஸ் கோ ஹை. எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெய், இதுல ஒரு 2-3% வரை விலை உயரும். சுகர், சர்க்கரை, அதுல 2-3% விலை உயரும். டீ, குடிக்கக்கூடிய டீ, அதுலயும் 2-3% வரை விலை உயரும். காஃபி 2-3%, பட்டர் 2-3%, ஸ்நாக்ஸ் அதுலயும் 2-3%. பேக்ட் பனீர், மில்க் ப்ராடக்ட், பேக்ட் பனீர்ல நீங்க பார்த்தீர்கள்னா 2-3% அதுலயும் விலை உயரும். பிஸ்கெட் 1-2%. மெடிசின்ஸ்ல நீங்க பார்த்தீர்கள்னா 5-10% வரை விலை உயர வாய்ப்புகள் இருக்கிறது. மெடிசின்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சானிட்டரி நாப்கின்ஸ், பெண்கள் அவர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள், அதிலும் நீங்க பார்த்தீர்கள்னா 5-10% வரை இந்த விலை உயர வாய்ப்புகள் இருக்கிறது. என்னுடைய பாயிண்ட் ரொம்பவே கிளியரா இருக்கு. ஒரு பொருளை தயாரிப்பதற்காக ஒரு அரசாங்கம்
உதவியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது 5%, 18% or 40%. பட் அந்த பொருளை தயாரிப்பதற்காக நீங்க எந்த பொருளை வாங்குறீர்களோ அதற்கும் ஒரு ஜிஎஸ்டி இருக்கு. பட் இன்புட் கிரெடிட்டும் போது அந்த இடத்துல இந்த 2 குழப்பம். ஒன்று வந்து 17 ரூல் நம்பர் 17 பிரகாரம் உங்களுக்கு எந்த விதமான இன்புட் கிரெடிட்டும் கிடைக்காது. ரூல் நம்பர் 89 பிரகாரம் நீங்க பார்த்தீர்கள்னா கிடைக்கும். ஆனால் அது தாமதமாக வரும்போது உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடங்கும். இந்த வழியாக எந்த ஃபேக்டரியை நீங்க கடன் வாங்கி நடத்துகிறீர்களோ அதற்கான இன்ட்ரெஸ்ட் மற்றும் அந்த பணம் ஒரு 6 மாதம் 9 மாதங்கள் வரை ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பணத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. அடுத்தடுத்து நீங்க அதிகமாக கடன் வாங்கணுமா வரும். அப்போ ஒவ்வொரு மேனுஃபேக்சரருமே தன்னுடைய பேஸ் பிரைஸை உயர்த்தாத வரை அவரால் அதை சரிபார்க்க முடியாது. இந்த 2 புள்ளிகளை மற்றும் வைத்துதான் என்னுடைய கேள்விகள் இருந்தது. அதை வைத்துதான் இந்த எக்ஸ்போஜரையும் நான் செய்திருக்கிறேன். இதுல ஏராளமான நபர்கள், அதாவது அக்கவுண்ட் படித்த நபர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அவர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். பட் இதை தாண்டி நான் ஒரு சில விஷயங்களை விட்டிருக்கலாம். ஐ எம் ஆல்சோ நாட் அ சூப்பர் ஹியூமன் இல்லையா? ஐ மைட் ஹாவ் டன் ஃபியூ ராங் சிலி மிஸ்டேக்ஸ். ஸோ லெட் இட் பி அ ஹெல்தி கான்வர்சேஷன். மாமி அண்ட் தே என்கிற அந்த காமெண்ட்ல இருந்தா வெளியில வந்து அரசாங்கத்திற்கு அடுத்த ரிஃபார்ம் வரும்போது ஒரு காம்படிட்டராக, ஒரு மேனுஃபேக்சரராக, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக, ஒரு கன்சியூமராக அவர்களுக்கு எப்படி நன்மை கொண்டு போய் சேர்க்கலாம், ஒரு பாலிசியை எப்படி இன்னும் ஃபுல் ப்ரூஃப் ஆகலாம், ஒரு பாலிசியை வைத்து எப்படி அரசாங்கத்திற்கு நன்மை கொண்டு போய் சேர்க்கலாம், மேனுஃபேக்சருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இது ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கான அழகு. உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவை கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.